மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நிகழ்ச்சி வெளியில் இருந்துச்சு. சரக்கு என்னமோ விலை ஏற்ற போகிறாங்களா, அதெல்லாம் விலை ஏற்றுறாங்க. இந்த வீட்டு வாடகைக்கு இருக்கிறாங்களா மக்கள்லாம் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களாம் வந்து பதக்குறாங்க இல்லையா? இப்போ வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. அது வந்து வீட்டு வாடகை வந்து வருஷத்தில் ஏற்ற விடாமல் பண்ணலாம்ல, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவை காசு, அவ்வளோதான் காசு. அதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. விலைவாசி இப்படி ஏறி இருக்குது, அரிசி இப்படி ஏறி இருக்குது, எண்ணெய் இப்படி ஏறி இருக்குது, வீட்டு வாடகை வந்து வருஷம் வருஷம் ஏற்றுறாங்க, தண்ணிக்கு ஏற்றுறாங்க, கரண்டு பில்லு கூட இது முன்னாடி இருந்ததுக்கு அது ஓகே விட்டுறலாம். இதெல்லாம் ஏற்றுறாங்க. மக்கள்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டிங்களா, பண்ண மாட்டிங்களா? ஏன் நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம் இல்லையா? இப்போ நான் என்னோடய வீடியோ எல்லோரும் ஒரு அண்ணனா அக்காவா பிள்ளைங்களா எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா இதையும் வந்து உங்கள் இதுலேயும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லா மக்களுக்கும் தெரியணும், இது வந்து தெரியணும். பணக்காரவங்க வந்து நல்லா வீட்டை கட்டி நல்லா சம்பாரித்து நல்லா பதுக்கி வச்சுறாங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக தான். ஏங்கய்யா நீங்களாம் நல்லா சம்பாதிக்கிறீங்க, அந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வீடு வாடகைக்கு கொடுத்தா வருஷம் வருஷம் நீங்கள் வாடகை ஏற்றுவீங்களா? பாவத்தை தானே சம்பாதிக்கிறீங்க, கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்துட்டு போங்களேன். சாக போகிற காலத்தில் புண்ணியத்தையும் சேருங்க. அதாவது இருக்கையில் எவனும் நல்லவன் யாரும் கெட்டவன் யாரும் சொல்ல மாட்டாங்க மக்களே. செத்தன்னைக்கு தான் தெரியும் அவன் நல்லது பண்ணியிருக்கானா கெட்டது பண்ணியிருக்கானான்னு. அதே மாதிரி கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா அப்போவே அவங்க சொல்லிக்கிட்டாங்க, இவன் யாருக்குமே எதுவும் செய்யலை, அதனால தான் இப்படி அல்பாயுசில் போயிட்டான்னு சொல்லுவாங்க. இதே வந்து நீ நல்லா ஒரு புண்ணியத்தை நான் பாவம் நல்லா புண்ணியம் பண்ணியிருக்க அப்படி பேச்சு அடிப்படும். செத்தன்னைக்கு தான் நம்மளோட நல்லவங்க கெட்டவங்களா அப்படின்னு நம்மளோட இது தெரியும். இருக்கையில் யாருக்குமே தெரியாது மக்களே. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.